மேம் காலையில் ஒரு வீடியோ போட்டிங்கல்ல மேம் ஃபேஷன் ஷோ பற்றி அதை டீட்டெயிலாக எதுவுமே போடவே இல்லை மேம். நிறைய பேர் கேட்குறாங்க மேம். ஆமாண்டா, காலையில் அப்லோட் பண்ணல ஒரு வீடியோ. நானே அதை பற்றி போகணும்னு நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேஷன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மாடலிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவும் கண்டிப்பாக வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணலாம், நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரலாம். நல்லா மாடலிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், கண்டிப்பாக நம்மளுக்கு வாண்டட் இருக்குதான். ஓகேங்களா? எனக்கு என்னென்னா விருதாசலத்தில் நிறையா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, டாட்டூஸ் நான் கொண்டு வந்தேன், நிறையா வந்து இப்போ ஃப்ரீ கோர்ஸ் கொண்டு வந்தேன், ஃபேஷன் டிசைனிங் கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி நிறையா எனக்கு ஐடியா இருந்த மாதிரி தான் ஃபேஷன் ஷோ நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். இப்போ சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, பெரிய பெரிய மால் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் கொண்டு வர முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த விருதாச்சலத்தில் அந்த மாதிரி அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு நினச்சது ஒரு ஃபேஷன் ஷோ. கண்டிப்பாக நீங்களாம் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு ஃபேஷன் ஷோ பண்ணணும், இல்லை பியூட்டிஷியன் படிக்கணும், ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா சப்போர்ட்டும் கண்டிப்பாக நம்மளோட டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் வேற ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாதிரி நீங்க ரொம்ப ஸ்பீடா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க மேம். இதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஒரு நேச்சர்னு ஒன்று இருக்கும். ஃப்ரம் பர்த் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இப்போ ஸ்லோவாக பேசுங்க, ஸ்பீடாக பேச சொன்னால் பேச வராது. ஸோ என்னோட பர்த் பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. என்னோட கேரக்டரே அதுதான், ஒருத்தவங்களுக்கு நேச்சராகவே இருக்கும் ஸ்பீடாக பேசுகிறதா. ஸோ நிறுத்தி பேசணும்னு நினச்சேன்னா அடுத்து என்ன பேசுகிறேன்னு மறந்துடுது. ஸ்பீடாக ஒரு ஃப்ளோவில் போக முடியும் தான் பேச வருது எனக்கு. நானும் நிறைய பேர் என்கிட்ட வரவங்க ரெகுலராக கிளைண்ட்டே சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் பேசுறது வந்து ஸ்பீடாக போது புரிய மாட்டேங்குதுக்கான்றாங்க. நானும் அதை குறைச்சிக்கணும், மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். நேச்சர்ன்றது மாற்ற முடியாதுல்ல, இதுதான் என்னோட கேரக்டர், கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஆமாம் மேம், இதுதான் மேம் நல்லா இருக்கு. கண்டிப்பாடா. அது இல்லாமல் நான் ஆர்ஜியெல்லாம் பண்ணியிருக்கேன், டிவி ஷோ பண்ணியிருக்கேன், ஆர்ஜி பண்ணியிருக்கேன், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். ஸோ அதுக்கு நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இதெல்லாம் நான் விஜே பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. ஸோ ஸ்பீடாக பேசணுன்ட்டு அதில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இன்னும் எனக்கு அதிகமாக சின்ன வயசுலேருந்து நான் ஸ்பீடாக தான் பேசுவேன். அந்த விஜேக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் ஸ்பீடை ஏற்றிட்டேன். ஸோ அது சுத்தமாக என்னால் இப்போ மாற்றிக்கவே முடியல. ஆனால் இப்போ வந்து நான் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுனால கண்டிப்பாக நான் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் அதை மாற்ற முடியல. கூடிய சீக்கிரம் வந்து நான் மாற்றிக்க ட்ரை பண்ண பொறுமையாக பேசி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நன்றி.